அனைவருக்கும் வணக்கம். வானவில் டிவி பெருமையுடன் வழங்கும் இது உங்கள் பேசும் நேரம். பேசும் நேரம். Connecting you with medical experts. முன்னாடிலாம் நமக்கு உடம்பு சரியில்லைனா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க டாக்டரை பார்ப்போம், இல்லைனா நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருப்பாங்க. எப்போவுமே அவங்கள தான் கன்சல்ட் பண்ணுவோம். ஏன்னா அவங்களுக்கு தான் நம்மளோட ஹெல்த் கண்டிஷன், மெடிக்கல் ஹிஸ்ட்ரி பற்றிலாம் தெரியும். நீங்கள் கூட சினிமாவில் பார்த்துருப்பீங்கள்ல, கால் பண்ணதுமே ஒரு டாக்டர் பேக் எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணுவார். கேட்டால் என்னோட ஃபேமிலி டாக்டர்னு சொல்லுவாங்கல்ல. ஆனால் இப்போல்லாம் நிறைய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்லாம் வந்துட்டாங்க. இந்த ஜென்ரல் ஃபிசிஷியன், ஃபேமிலி டாக்டர்ன்ற கான்செப்ட்லாம் மாறிட்டே வருது. இந்த ஜென்ரல் ஃபிசிஷியனோட ரோல் என்ன, அவங்க தேவை என்ன, அவங்க என்னென்ன ஹெல்த் ப்ராப்ளம்க்குலாம் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க, இப்படி பல விஷயங்களை பற்றி பேசதான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க டாக்டர் பிரியா மேம். ஹலோ டாக்டர், வெல்கம் டு அவர் ஷோ. தேங்க்யூ. இப்போ முன்னாடிலாம் வந்து நமக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருப்பாங்க, இல்லை நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நம்ம பக்கத்தில் இருக்க கிளினிக் போய் அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணுவோம். பட் ஆனால் இப்போது நிறைய ஸ்பெஷலிஸ்ட் வந்ததால் டேரெக்டாக அவங்கள தான் போய் பார்க்குறாங்க. இப்போ ஜென்ரல் ஃபிசிஷியன் கிட்டலாம் போகிறதுக்கே யோசிக்கிறேன், ஏன்னா எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, நான் டேரெக்டாக அங்கே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜென்ரல் ஃபிசிஷியன்னா யார், அவங்க என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் பார்ப்பாங்க, அவங்களோட ரோல் என்ன மேம்? ஓகே, ஒரு எம்டி மெடிசன், எம்டி ஜென்ரல் மெடிசன் அடல்ட் பேஷண்ட்ஸ்க்கு வர ஓவரால் கண்டிஷன்ஸ்க்கு டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணுறது தான் அவங்க ஸ்பெஷலிஸ்ட் இதில். ஸோ தே ட்ரீட் ஒரு பேஷண்ட்டாக ஹோலாகவே பார்க்குறது ஜென்ரல் மெடிசன் டாக்டர்ஸ் தான். காமன் காசஸ் லைக் பெயின், ஃபீவர், மூச்சு திணறு, பிரெத்லெஸ்னஸ், வயிறு வலி ஆர் க்ரானிக் டிசீசஸ், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், பிபி ஆர் தைராய்டு, ஆஸ்மா, இது எல்லாமே டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணுறது ஒரு ஜென்ரல் மெடிசன் டாக்டரோட ரோல். இது இல்லாமல் ஏர்லி டிடெக்ஷன், ஒரு ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு ஒரு ஏர்லி ஸ்டேஜஸில் இருக்கும்போதும் டயக்னோஸ் பண்ணுறது ஒரு ஜென்ரல் மெடிசன் டாக்டரோட ரோல். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், தேவை இருக்கும்போது பேஷண்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணி சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட், ஒரு நெஃப்ராலஜிஸ்ட்டோ கார்டியாலஜிஸ்ட்கிட்டையோ டைம் ரிக்வயர்மெண்ட் இருக்கும்போது ரெஃபர் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நம்ம உடம்புல அடிக்கடி வர ப்ராப்ளம்ஸ் என்ன மேம்? ஏன்னா எப்போ கேட்டாலுமே எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ காமனாக வர ப்ராப்ளம்ஸ் என்ன மேம்? ஒரு டாக்டர்கிட்ட மோஸ்ட் காமனாக பேஷண்ட்ஸ் வர்ற காரணம் பெயின். வலி இருந்தால் தான் மோஸ்ட் பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட வரும். அது தலைவலி இருக்கலாம், வயிறு வலி இருக்கலாம், ஆர் லெக் பெயின், எனி திங். தட் இஸ் த மோஸ்ட் காமன் சிம்டம் பேஷண்ட்ஸ் வருது. இது எல்லாமே ஜுரம், இல்லை மூச்சு திணறு, இது எல்லாமே ஒரு காசஸ் தான். இப்போ சாட் ஜிபிடி, கூகுள்லாம் வந்து செக் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாருமே இப்போ அப்படி தான். ஏன்னா சாட் ஜிபிடியில் போயிட்டு எனக்கு ஒரு ப்ராப்ளம், அதை போட்டால் அது எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்க்கு இது சொல்லிடும், இல்லை டேப்லெட்ஸ் கொடுத்துரும், இல்லை அவங்களாவே டேப்லெட்ஸ் போய் வாங்குறாங்க. இதனால் என்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அதெல்லாம் நம்பலாமா சாட் ஜிபிடியில் வரதுலாம்? கண்டிப்பாக இல்லை, நம்பக்கூடாது. பிகாஸ் ஒரு ஆள் எம்டி மெடிசன் டாக்டர் ஸ்பெண்ட்ஸ் அபவுட் 8.5 years இதுக்குவே ஸ்பெஷலைஸ் பண்ணி படிக்கிறாங்க. இதுக்கான there is a reason for this. ஒரு பேஷண்ட்டை ஃபுல்லாகவே ஹோல் பார்க்குறதுக்கு மேல் ஆர் ஃபீமேல், ஏஜ் என்ன, அது பொறுத்த வரைக்கும் ஒரே சிம்டம்க்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஸோ ஒன்லி அ டாக்டர், ஃபிசிஷியன் கேன் டெல் யூ திஸ். மேம், இப்போ வந்து நம்ம சாப்பிட்றோம்ல, சாப்பிட்றது வந்து ஒருத்தங்க ஒரு மாதிரி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தண்ணி குடிக்கிறதுக்குமே இப்போ நிறைய ரூல்ஸ் இருக்குது. இப்போ வந்து நான் வெயிட்டாக இருக்கேன், எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும், நான் வாட்டர் டயட் இருக்க போகிறேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 8 கிளாஸ் வாட்டர் தான் நான் குடிப்பேன். சில பேர் வந்து இல்லை 2 to 3 liters நான் கண்டிப்பாக குடிச்சிடுவேன், எனக்கு அது ஒரு ட்ராக்கே வச்சுருக்காங்க. இப்போ அதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ ஒரு மனுஷன் எவ்வளோ தான் தண்ணி குடிக்கணும் டெய்லி? தண்ணி குடிக்கிறது நம்ம தாகம் பொறுத்த வரைக்கும் தான். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஜென்ரல் பப்ளிக்கு சொல்கிற ரூல்ஸ் ஒரு about 2 to 3 liters இஸ் குட் இன் ஜென்ரல். ஆனால் இது வெயிலில் வேலை செய்கிறவங்க, அதிகமாக ஸ்வெட் பண்ணவங்க வேணால் கண்டிப்பாக தண்ணி இன்னும் அதிகமாக எடுக்கணும். ப்ரொவைடட் அவங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. கிட்னி பிரச்சனை இருக்கவங்க, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கு டாக்டர் சில டைம் சொல்லியிருப்பாங்க ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். அவங்க தவிர மற்றவங்களுக்கு எல்லாமே திஸ் இஸ் த ஜென்ரல் ரூல். ஆஸ் பர் யுவர் தோஸ்ட், தாகம் பொறுத்த வரைக்கும் தண்ணி குடிக்கலாம் 2 to 3 liters. ஸோ இப்போ கண்டிப்பாக ஒரு 2 to 3 liters ஒரு தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறீங்க. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, இப்போ நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் வந்து ஹாட் வாட்டர் குடிச்சிடுவேன், அப்போ எனக்கு கரெக்டாக டைஜஸ்ட் ஆகிடும், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஹாட் வாட்டர்ன்றது எப்படி? தேர் இஸ் நோ ரேஷ்னல், அது மஸ்ட்டு கிடையாது. பேசிக்காக ஹைட்ரேட் பண்ணணும். நிறைய ஃப்ளூயிட்ஸ், அவங்க பாடிக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லைன்னா ஃப்ளூயிட்ஸ் எடுக்கணும், அது மட்டும் தான். ஓகே, இப்போ இன்னொரு இது மேம், ஒபிசிட்டி, வெயிட் கெயின், எனக்கு அடிக்கடி வெயிட் ஏறிடுது, எனக்கு ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அவங்களாவே நிறைய சொல்கிறாங்க. இந்த வெயிட் கெயின் அடிக்கடி ஆகுறது எதனால மேம்? இதோட மோஸ்ட் காமன் ரீசன் நம்ம லைஃப் ஸ்டைல் தான். லைக் சரியாக 7 to 8 hours தூங்காமல் இருக்கிறது, ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர், ஒரே இடத்துல லாங் ஹவர்ஸ். காலையில் இது ப்ளேம் பண்ண முடியாது. சப்போஸ் ஐடி ப்ரொஃபஷனல் மார்னிங் 9 to 7 தே சிட்டிங் இன் ஒன் சேம் பிளேஸ். ஸோ இவங்களுக்கு எல்லாமே நான் யூஸ்வலாக அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, எவ்ரி 1 to 2 hours ஒரு பிரேக் எடுத்து வாக் அரவுண்ட் த பிளேஸ், கொஞ்சம் கிவ் சம் மூமெண்ட் அண்ட் தென் கம் பேக். திஸ் இஸ் சம்திங் தட் வி அட்வைஸ் ஆர் பேஷண்ட்ஸ் அபவுட் டு ப்ரிவெண்ட் ஒபெசிட்டி. இது எல்லாமே பண்ணினோம். ஐம் ஃபாலோயிங் அ ஹெல்தி டயட், ஒரு வெஜிடபிள்ஸ் எடுக்கிறோம், ஃபைபர், ப்ரோட்டீன் எல்லாமே அடிக்குவேட்டாக எடுத்து, தண்ணி ஃப்ரீக்வெண்ட் நல்லா ஃப்ளூயிட் எடுத்து பிறகும் இஃப் த வெயிட் ஏறுதுன்னா தைராய்டு, ஹைப்போதைராய்டு இஸ் another very common cause of weight gain. புவர் ஆப்பிடைட், சாப்பாடு அவ்வளோ சாப்பிடாம வெயிட் ஏறுற ஒரு காரணம். ஸோ ப்ளீஸ் மீட் யுவர் டாக்டர் இஃப் யூ கண்டினியூ டு கெயின் வெயிட் டிஸ்பைட் திஸ்.
மேம் இப்போ தண்ணி குடிக்கிறது நீங்கள் கன்ஃபார்மாக குடிக்கணும்னு சொல்லிட்டீங்க. பட் ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து இப்போ வெளியே போகும்போது சம்டைம்ஸ் தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கான ப்ராப்பர் ரெஸ்ட் ரூம் இருக்காது. ஸோ க்ளீன் ரெஸ்ட் ரூம் இல்லைன்னும் போது தண்ணி குடிக்காமே ஃபுல் டே அப்படியே வந்துருவாங்க, வீட்டுக்கு போய் குடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க. இதெல்லாம் நல்லதா? ஒரு அன்க்ளீன் டாய்லெட்டை யூஸ் பண்ணும்போது யூடிஐ ரிஸ்க் வருது இஸ் அ ரியல் திங். ஆனால் அதனால நம்ம தண்ணி குடிக்காமல் பாடி டீஹைட்ரேட் பண்ணிட்டோம்னா அதுக்கு வேறு ரிஸ்க் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக யூ ஹேவ் டு ட்ரிங்க் வாட்டர், adequate வாட்டர், thirst படியாக தண்ணி குடிச்சு ஃபைண்ட் அ க்ளீன் வாஷ்ரூம் டு யூஸ். இப்போ இன்னொன்று என்னென்னா, நம்ம பண்ணுற ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடுவாங்க நிறைய பேர். நானே பண்ணிடுவேன். ஸோ அதனால தான் கேட்குறேன், இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணுறதால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் மேம் வரும்? ஒகேஷ்னலாக பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறது இஸ் அக்செப்டபிள். ஆனால் இது நம்ம ரெகுலராக பண்ணிட்டோம்னா பிரேக்ஃபாஸ்ட் ஒரு நாளுக்கு ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே. நைட் ஃபுல்லாக பாடி ஃபாஸ்டிங் ஸ்டேட்டில் இருந்து ஒரு டேயோட ஃபர்ஸ்ட் மீல் தான் பிரேக்ஃபாஸ்ட். நம்ம adequate எனர்ஜி ஸ்டோர்ஸ் எல்லாமே அந்த பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து தான் வருது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டோம்னா கான்சன்ட்ரேஷன் எஃபெக்ட் ஆகும். ஸ்பெஷலி சில்ட்ரன் who go to ஸ்கூல் ஒரு ஒர்க்கு வருமா, எனர்ஜி லெவல்ஸ் கொஞ்சம் டவுனாக இருக்கும். இது அதிகமாக லாங் டேர்ம் பண்ணிட்டோன்னா அது ஒரு இன்சுலின் இம்பேலன்ஸ் க்ரியேட் பண்ணும், டயபெட்டிஸ் ரிஸ்க்கை இன்க்ரீஸ் பண்ணும், காசஸ் headache on a short term basis. ஸோ நிறையவே ரிஸ்க் இருக்குது. ப்ளீஸ் eat your breakfast, ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் ஹெட்டேக்குன்னு சொன்னோன்னே தான் இன்னொன்று ஞாபகம் வருது. அடிக்கடி தலைவலி வருதுன்னு சொல்கிறாங்க மேம். எப்போ கேட்டாலும் ஐயோ எனக்கு தலைவலிக்குது, ஏதாவது ஒன்று சொல்லிட்டா எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அடிக்கடி தலைவலி வரதுக்கு என்ன மேம் காரணம்? ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் காசஸ் இப்போ எல்லாரும் சொல்கிறது ஸ்ட்ரெஸ் தான். ஸ்ட்ரெஸ் இஸ் ஒன், ஸ்ட்ரெஸ் ஆர் டென்ஷன் ஹெட்டேக்ஸ் தட் வி சே, அண்ட் செகண்ட் இஸ் மைக்ரேன் ஹெட்டேக். ஆனால் ஒரு திஸ் டென்ஷன் ஹெட்டேக் இஸ் கிளாசிக்கலி நம்ம ஹெட்டுக்கு சுற்றி ஒரு பேண்ட் மாதிரி சென்சேஷன் ஆல் அரவுண்ட் த ஹெட் யூ வில் ஃபீல் குளோபல். திஸ் இஸ் கிளாசிக்கலி ஒரு டென்ஷன் ஹெட்டேக். ஆனால் இது சப்போஸ் இட் இஸ் அ சடனாக வர ஹெட்டேக்கோ, ரொம்ப சிவியராக ஹெட்டேக் இருக்குது, ஹெட்டேக் கூட ஃபீவர், ரேஷ், வாந்தி இந்த மாதிரி ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருந்தால் கண்டிப்பாக டாக்டரை பாருங்கள். டு நாட் வெயிட். அது மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸும் மெயினாக, ஏன்னா இப்போ சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சொல்கிற ஒரே வார்த்தை ஸ்ட்ரெஸ்ஸு. எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. அது இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைக்க முடியுமா? என்னதான்? கண்டிப்பாக. ஸோ ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறது ஒரு ஸ்கூல் கோயிங் சைல்டுக்கு ஹோம்ஒர்க் முடிக்கலைன்னா அது ஸ்ட்ரெஸ்ஸு, ஒர்க் பிளேஸில் இருக்கவங்களுக்கு அவங்க டார்கெட்ஸ் மீட் பண்ணலன்னா அது ஸ்ட்ரெஸ்ஸு. வெரி சப்ஜெக்டிவ் டேர்ம். பட் இதெல்லாமே வி ஹேவ் டு செல்ஃப் மேனேஜ் தீஸ் திங்ஸ், லேர்ன் டு மேனேஜ் அவர் ஓன் ஸ்ட்ரெஸ் அண்ட் மூவ் ஃபார்வர்ட். ஏன்னா ஸ்ட்ரெஸ்னாலேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டயட் எஃபெக்ட் பண்ணுவோம். சில பேர் ஸ்ட்ரெஸ்ஸில் அதிகமாக சாப்பிடுவாங்க, சில பேர் சாப்பிடவே மாட்டாங்க, கம்ப்ளீட்டாக டயட் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதனால ஸ்கின் சேஞ்சஸ், ஹேர் ஃபால், ஆக்னி இஷ்யூஸ் வரலாம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஹெட்டேக் அடிக்கடி வர ரிஸ்க் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுற சான்சஸ் பார்க்கணும். மெடிடேஷன் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும் டு ஹெல்ப் ரெடியூஸ் யோர் ஸ்ட்ரெஸ். இந்த டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணுமா மேம்? ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினச்சாவே நமக்கு உடம்புலாம் டயர்ட் ஆகிடும், நம்ம பண்ணவும் தோணாது. ஸோ இந்த டெய்லி எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணுமா? ஸோ ஆக்சுவலி NHS ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னென்னா ஒரு வீக்கில் at least 30 minutes 5 times a week, ஒரு 150 minutes of moderate exercise. இதுதான் ரெக்கமெண்டேஷன். ப்ரொவைடட் அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. சில ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கோ சில பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருப்போம். இல்லைன்னா ஆல் அடல்ட்ஸ் 19 to say 60 years ப்ளஸ் இதுதான் ஜென்ரல் ரெக்கமெண்டேஷன். 150 minutes of moderate exercise. மேம் இப்போது டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணுமா? ஏன்னா எக்ஸசைஸ்னாவே ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும், என்னடா எஞ்சி போய் பண்ணணுமே அப்படின்லாம் யோசிப்போம். இந்த டெய்லி எக்ஸசைஸ் கண்டிப்பாக முக்கியமா? கண்டிப்பாக. நம்ம ஸ்கின் கேர் பண்ணுற மாதிரி, ஹேர் கேர் பண்ணுற மாதிரி, திஸ் இஸ் த வே வி கேர் ஃபார் அவர் பாடி is doing exercise. Recommendations பார்த்தீங்கன்னா NHS recommendation from 19 years onwards to 64 what they say is ஒரு 1 வீக்கில் 150 minutes of moderate exercise. இது நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா 30 minutes of every day, ஒரு 5 times a week 30 minutes exercise பண்ணாலும் நம்ம டார்கெட் மீட் பண்ணோம். ஆனால் இந்த 30 minutes கார்டியோ மட்டும் பண்ணாமல் strengthening exercises is very important. It could be leg strengthening, knee strengthening, targeted lower back strengthening. கண்டிப்பாக strengthening exercises கூட include பண்ணணும் in your exercise. இப்போது வீட்டிலலாம் அம்மாலாம் சொல்லுவாங்கல்ல, இப்போ நான் 2 மணி நேரம் நிற்கிறேன், எனக்கு வந்து நான் இதுவே எனக்கு ஒரு எக்ஸசைஸ் செஞ்ச மாதிரி. கண்டிப்பாக எக்ஸசைஸ் கிடையாது. தட் இஸ் நாட் அன் எக்ஸசைஸ். செடென்டரியாக ஒரு இடத்துல நிற்கிறது ஒரு எக்ஸசைஸ் கிடையாது. இதுக்குன்னு டைம் டெடிகேட் பண்ணி அந்த கண்டினியூஷன் வித்தவுட் ஒரு டிஸ்கண்டினியூ பண்ணாமல் பண்ணுறது தான் ஒரு டெடிகேட்டடாக எக்ஸசைஸாக கவுண்ட் பண்ண முடியும். ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதோ அது கார்டியோ பண்ணுறதோ அதெல்லாமே தான் வி கேன் இன்க்ளூட் அஸ் எக்ஸசைஸ். பண்ணுற வேலை எக்ஸசைஸ் கிடையாது. இட் கேன் நாட் பி இன்க்ளூடட். அது எல்லாமே அவங்க கண்டிப்பாக ஹெல்த்துக்கு டைம் எடுத்து எக்ஸசைஸ் பண்ணணும். இங்கே இப்போ எல்லாருமே ஃபீவர்னு சொல்கிறாங்க. ஏன்னா எக்ஸாம்னா ஃபீவரு, ஸ்கூலுக்கு போகணுன்னா ஃபீவரு, ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டால் ஃபீவருன்றாங்க. பட் ஆனால் இந்த ஃபீவர் ஏன் தான் டாக்டர் வருது? ஃபீவர் நம்ம பாடியோட ஒரு நேச்சுரல் டிஃபென்ஸ் மெக்கானிசம். மோஸ்ட் காமன் காஸ் ஃபீவர் வர்றதுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் தான். இட் குட் பி அ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன், ஃபங்கை, எனிதிங். பட் அன் இன்ஃபெக்ஷன் இஸ் த மோஸ்ட் காமன் காஸ். இது இல்லாமல் சில நான் இன்ஃபெக்ஷியஸ் காசஸ் லைக் இன்ஃப்ளமேட்டரி காசஸில் கூட ஃபீவர் வர சான்சஸ் இருக்குது. மேம் இப்போ நீங்கள் ஃபீவர் வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? நம்ம எந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் நம்ம போய் டாக்டர் கிட்ட அவங்க பார்க்கலாம்? ஃபீவர் இருக்கா இல்லையா டயக்னோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் அ தெர்மோமீட்டர். தட் இஸ் தி ஒன்லி வே டு டயக்னோஸ் ஃபீவர். நார்மலி பாடி டெம்பரேச்சர் ரஃப்லி
சொன்னால் ஒரு 97லேருந்து 99 வரைக்கும் இஸ் அக்செப்டபிள். ஆனால் 100க்கு மேலே ஒரு ஓரல் தெர்மோமீட்டரில் டெம்பரேச்சர் இருந்தால் கண்டிப்பாக தட் இஸ் கன்சிடர்ட் ஃபீவர். அதே ஃபீவர் வந்தால் எல்லாரும் பேராசிட்டமால் டேப்லெட் எடுத்துக்கிறாங்களா, அதெல்லாம் ஓகேவா? பேராசிட்டமால் ஒரு ஓவர் த கவுண்டர் ட்ரக். இட் இஸ் ஒரு சேஃபாக 6 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை எடுக்கிறது, ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் எடுக்கிறது இட்ஸ் அ சேஃப் திங். பட் அப்பார்ட் ஃப்ரம் பேராசிட்டமால் சில அதர் டேப்லெட்ஸ் அதை ஐபுப்ரூஃபின் ஆர் ரெகுலராக இதே பேராசிட்டமால் அப்யூஸ் பண்ணுறது இஸ் நாட் குட். இட் கேன் காஸ் கிட்னி அண்ட் லிவர் இஷ்யூஸ். மேம் இப்போ ஃபீவர்ஸில் நிறைய டைப் இருக்குன்னு சொல்கிறாங்க, இந்த டெங்கு மலேரியா அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்களே, எத்தனை டைப்ஸ் இருக்குது? அது மாதிரி இது வந்தால் எல்லாத்துக்குமே ஒரே டேப்லெட் தான் நம்ம எடுத்துக்கணுமா? ஸோ ஃபீவர்னு சொல்கிறது ஒரு சிம்டம் மட்டும் தான், இட் இஸ் நாட் எ டிசீஸ். டெங்குவில் ஃபீவர் வரும், மலேரியாவில் ஃபீவர் வரும், ஆனால் இதுக்கு எல்லாமே ட்ரீட்மெண்ட் வேறு வேறு. லைக் ஃபார் மலேரியா யூ ஹேவ் ஆன்டி மலேரியல்ஸ், டெங்கிக்கு நம்ம ஃப்ளூயிட்ஸ் கொடுப்போம், பிளேட்லெட்ஸ் மானிட்டர் பண்ணுவோம். ஸோ ஆல் திஸ் உங்கள் டாக்டர் தான் டிசைட் பண்ண முடியும். மேம் அதே மாதிரி இந்த ஃபீவர் வந்து ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகுமா? ஃபீவர் ஒரு சிம்டம் மட்டும் தான் நான் சொன்ன மாதிரி. பட் ஃபீவரில் காஃப் இருந்துச்சா ஒரு ஸ்னீசிங் இருந்ததுன்னா அந்த ட்ராப்லெட் வழியாக மற்றொரு ஆளுக்கு ஸ்ப்ரெட் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஆனால் ஆல் ஃபீவர்ஸ் சேம் கிடையாது. இட்ஸ் நாட் இன்ஃபெக்டிவ். Not all fevers. இப்போ ஃபீவர் இருக்கும்போது நம்ம என்ன மாதிரி ஃபுட்லாம் எடுத்துக்கலாம் மேம்? யூஸ்வலாக when you're not well, light food, easy to digest foods தான் யூஸ்வலாக ரெக்கமெண்ட் பண்ணுறோம். நாட் வெரி ஸ்பைசி, நாட் வெரி சால்ட்டி, ஆயிலி ரொம்ப ஆயிலி ஃபுட் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ் லைக் இட்லி, ஆல் ஆஃப் தட் இஸ் ஈஸி டு டைஜஸ்ட். அந்த மாதிரி ஃபுட்ஸை யூஸ்வலி வி ரெக்கமெண்ட். அது மாதிரி இந்த ஃபீவர் ரிலேட்டடாக நிறைய மித்ஸ் நான் கேட்டிருக்கேன். லைக் ஏசியில் இருக்கக்கூடாது, இல்லை இருக்கலாம் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க சில பேர், இல்லை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி குளிக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் குளிக்கவே கூடாது, ஃபீவர் இருந்தால் நீங்கள் குளிக்காதீங்க, இல்லைனா ஃபீவர் ஜாஸ்தி ஆகிடுவாங்க. அதெல்லாம் உண்மையா? கமிங் டு ஏசி ஃபர்ஸ்ட், இது உங்கள் கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும்லாம். ஒரு 26-27 டிகிரிஸ் டெம்பரேச்சரில் ஏசியில் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்கன்னா இட்ஸ் ஓகே இஃப் யூ ஆர் ஏபிள் டு டாலரேட். வென்டிலேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபீவர் இருக்கும்போது நாட் இன் அ கன்ஜஸ்டட் ஏரியா இல்லாமல் கொஞ்சம் வென்டிலேஷன் இருக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கமிங் ஃபார் த ஏசி. நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு குளிக்கிறது. கண்டிப்பாக குளிக்கணும். குளிச்சா யூ அவாய்ட் ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ஸோ இஃப் யூ கேன் ஹேவ் பாத் ஒரு லூக் வார்ம் வாட்டரில் குளிக்கிறது இஸ் ரெக்கமெண்டட். இந்த அடிக்கடி ஃபீவர் வரதுக்கு ரீசன் என்ன மேம்? ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு அடிக்கடி ஃபீவர் வந்துடுது, ஒரு கிளைமேட் சேஞ்சால எனக்கு ஃபீவர் வந்துடும் அப்படின்வாங்க. லைக் நான் கோல்ட் வாட்டர் குடிச்சிட்டா ஃபீவர் வந்துடும்வாங்க. அந்த மாதிரி அடிக்கடி ஃபீவர் வருது. ஒரு வெதர் சேஞ்ச்னால வர ஃபீவரோ பிகாஸ் ஒரு அலர்ஜினால தே கேன் ஹேவ் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் வரலாம். ஆனால் அடிக்கடி ஃபீவர் வருது தொடர்ந்து இருக்குன்னா ப்ளீஸ் மீட் அ டாக்டர். அதுக்குன்னு சில டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். மேம் இப்போ ஃபீவர் வந்தால் டாக்டர் கிட்ட போவாங்க, பட் ஆனால் அவங்க ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருவாங்கன்ட்டே இப்போ நிறைய பேர் போகிறது இல்லைல்ல. ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக் ரொம்ப அப்படி ஒரு மாதிரி டேஞ்சரான இஷ்யூவா? இப்படி எல்லாருமே போகிறதே இல்லை அதுக்காகவே, இல்லை எனக்கு வேண்டாம் நான் வீட்லேயே மாத்திரை போட்டு இருந்துக்கிறேன்னு சொல்கிறாங்களே, ஏன்? ஆன்டிபயோட்டிக் யூஸ்வலாக ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு கொடுக்குறது தான். அதே இது வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்தால் வி டோ நாட் ப்ரிஸ்கிரைப் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஆனால் சம்டைம்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸில் சில கேஸ்ட்ரைட்டிஸ் அந்த மாதிரி ஹார்ட் பர்ன் வர சான்சஸ் இருக்குது. அதுக்கும் டாக்டர் ஆன்டிபயோட்டிக் ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு ஆன்டாசிடும் யூஸ்வலாக கொடுத்துருவாங்க, ஒரு பிபிஐ. இப்போ நம்ம ஃபீவர் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம இம்யூன் சிஸ்டமை எவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் மேம்? இதெல்லாமே நம்ம லைஃப் ஸ்டைல் பேஸ் தான். ஸோ ஈட்டிங் ஹெல்தி ஃபுட், ஒரு பேலன்ஸ் டயட், வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணுற டயட்டு, அடிக்குவேட்டாக ஹைட்ரேட் பண்ணி நல்லா ஒரு 7 to 8 hours தூங்கினா அண்ட் லெஸ் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணால், லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணால் திஸ் இஸ் ஆல் அ வே யூ இம்ப்ரூவ் யுவர் இம்யூனிட்டி. இந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும்போது, அதாவது ஃபீவர் ஜாஸ்தி ஆகும்போது அதை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் மேம் பண்ணலாம்? வீட்டில் அப்பார்ட் ஃப்ரம் பேராசிட்டமால் ஒரு டெப்பட் ஸ்பாஞ்சிங் பண்ணலாம். அப்படின்னா ஈரம் துணி வச்சு தொடச்சி விடுறது, தட் இஸ் ஒன் வே பாடியோட டெம்பரேச்சர் குறைக்கிறதுக்கு. ஆர் அதே அதர் திங் இஸ் பேராசிட்டமால் கேன் பி கிவன். மேம் இந்த ஃபீவர் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக ரெக்கவரி ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஸோ இட் வில் டிபெண்ட். நான் சொன்ன மாதிரி ஃபீவர் ஒரு சிம்டம் மட்டும் தான், ஒரு டிசீஸ்க்காக. ஸோ மலேரியானா இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் கோர்ஸ், டெங்கிக்கா அதுக்கு ஓன் கோர்ஸ் இருக்கும். ஸோ எவ்ரி ஃபீவர் டேக்ஸ் இட்ஸ் ஓன் கோர்ஸ் டு ரிகவர். இட்ஸ் நாட் அ ஜென்ரல் டேர்ம் கிடையாது. இல்லை ஃபீவர் வந்துச்சுன்னா 2 days நிற்கணும், 3 days நிற்கணும்னு கிடையாது. இட் டசன்ட் டிபெண்ட் லைக் தட். மேம் இப்போ ஃபீவர்னா நம்ம போய் ஒரு 2-3 days ஃபீவர் சரியாயிடும் நினைக்கிறோம். அதுக்கப்புறம் ஆகலைன்னு உடனே நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துருங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுக்காக? ஏன்னா பிளட் டெஸ்ட்டுனாவே கொஞ்சம் பயப்படுவாங்க தான். ஸோ இந்த மாதிரி பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க, அது எதனால்? எனி ஃபீவர் அது ஒரு 3 daysக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும். வி ஸ்டார்ட் வித் அ கம்ப்ளீட் பிளட் கவுண்ட். அதுதான் ஃபர்ஸ்ட்டாக பண்ணணும். டோட்டல் கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லை கம்மியாக இருக்கா, இது எல்லாமே ஒரு க்ளூ கொடுக்கும். அது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா வைரல் இன்ஃபெக்ஷன் என்ன அதுக்குன்னு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு இட்ஸ் அ க்ளூ. ஸோ தட் இஸ் வை வி சே ஒரு 2 to 3 daysக்கு மேலே ஃபீவர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மீட் யோர் டாக்டர் அண்ட் டூ த பிளட் டெஸ்ட். மேம் இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நான் உங்கள் தேவிப்ரியா. இது வானவில் டிவி வழங்கும் பேசும் நேரம்.